ஆஹா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட பொறுத்தளவு எல்லாருமே வெளியில கார்டன் ஏரியாவுல உட்காந்து மீட்டிங் போடுறாங்க. அந்த குழந்தை விஷயத்துல என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ எத பண்ணா இருந்தாலும், எத பண்ணணும்னாலும் அந்த கார்டியன் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுவரைக்கும் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஆளு குழந்தைய பார்த்துக்க வேணாம். அதனால ஆளுக்கு ஒரு நாளா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுத்த உடனே நம்ம சித்ரா தேவிய தான் மொத நாள் பார்த்துக்க சொல்றாங்க. சித்ரா தேவி முடியவே முடியாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சொன்னதுனால வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறாங்க. நம்ம குழந்தை சும்மாவே வாலுத்தனம் பண்ணும். சித்ரா தேவிய வச்சு செய் செய்ன்னு செஞ்சு விட்டுடுது. இங்க ஐஸ்வர்யாவும், நம்ம மகாவும் சேர்ந்து குழந்தைய மகா அந்த அழகி பாப்பாவ கொண்டு போய் சித்ரா தேவி கிட்ட குடுத்து, குளிப்பாட்டி விடுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி, பார்த்துக்குங்க, விளையாடுங்க அப்படின்னு எல்லா வேலையுமே கட்டி விட்டுர்றாங்க. சித்ரா தேவி குழந்தை கூட விளையாண்டு விளையாண்டே வந்து அசந்து போய் படுத்துக்கிறாங்க. குழந்தை வந்து இவங்களுக்கு பாவம் உடம்பு சரியில்லையாட்டுக்கு, ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஊசி எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்து சித்ரா தேவி கையிலேயே ஊசிய போட்டு விட்டுறது. நல்லவேளை அதுல ஊசி நிப்புல்லாம் இல்ல, வெறும் ஊசி தான் போட்டு விட்டுது. அதுக்கே சித்ரா தேவி ஏதோ பெரிய ஊசியா போட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி டிராமாவ கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஜாலியா விளையாடும் இல்லையா? அது மாரி தானே விளையாண்டுருக்கு. எல்லாருமே அந்த குழந்தைய திட்டவே இல்ல. மாறா நீ பெருசா வந்து டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஊசி போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த குழந்தைகிட்ட ரொம்பவுமே பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா நம்ம மகாவோட அம்மா கோடீஸ்வரி மகாவுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே அந்த பாப்பா வருது. அப்ப அந்த பாப்பா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நடந்த விஷயத்த எல்லாமே மகா கோடீஸ்வரி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்ப கோடீஸ்வரிக்கு வந்து அந்த குழந்தையோட அப்பா யாரா இருக்கும் அப்படின்னு டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.